ஹாய், நான் உங்கள் கௌசல்யா. இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கொம்பு டேமோட டூர் தான். இது எங்கே இருக்குன்னா திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. நமக்கு திருச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ் மாதிரி மாறி போகிற மாதிரி வரும். நாங்கள் வந்துட்டு டூரிஸ்ட் பஸ்ஸில் போனனால எங்களுக்கு அது ஒன்றும் தேவைப்படலை. நாங்கள் சமயபுரம் போயிட்டு காலைல வெள்ளனையாக ஸ்ரீரங்கம் பார்த்துட்டு ஒரு 10 மணி ஆகும்போது நாங்கள் முக்கொம்புக்கு போனோம். நல்லா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு போனதும் நமக்கு வந்துட்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 50 சம்திங் நினைக்கிறேன். எடுத்துகிட்டு உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போனது கிட்ஸ் ஏரியா தான். அங்கே வந்துட்டு ராட்டன் டூரிஸ்ட், ஜெயின்ட்வில் அது மாதிரி நிறையா இருந்துச்சு. என் பையனும் ஒரு சின்ன ராட்டினத்தில் போயிட்டு வந்தான். நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ட்ரெயின் கூட இருந்துச்சு, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அங்கேருந்து போனோன்னா இந்த பக்கம் அந்த டேம் போகலாம். டேமுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஷவர் இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேன்னு. நல்லா கொஞ்ச நேரம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி அங்கே அந்த பக்கம் போனோன்னா அந்த டேம் இருக்கும். டேமில் வந்துட்டு ஃபுல் டேம் அந்த பக்கம் இருக்குது. கொஞ்சம் நம்ம குளிக்கிற காலமான இடம் மட்டுமே நமக்கு இந்த பக்கமாக தண்ணி வருது. அதில் நம்ம ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணலாம். 1 hour 2 hours வரைக்கும் நமக்கு தண்ணியில் ஜாலியாக விளையாடலாம். விளையாண்டு முடித்ததும் நமக்கு வந்துட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ்லாம் இருக்குது. கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் தனித்தனியாகவே இருக்குது. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா கேன்டீன் இருக்கும். கேன்டீனில் பஜ்ஜி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நம்ம வாங்கி சாப்பிட்லாம். சாப்பிட்டு நம்மளே சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தால் நம்ம அங்கே சாப்பிட்லாம். உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது? பூவாசம் வீசும் முந்தன் கூந்தலடி. இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது? கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி. என் தளிர் மலரே என்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதா? இது ஓடக்கூடாது, உட்காந்து விளையாடு. தேவையா? அதுக்குதான் அமைதியா உட்காந்து விளையாடுங்கிறது. உட்காந்துக்க அங்க படியில பாட்டுல மடியில உட்காந்துக்க, மடியில வச்சுக்க. அடிக்கிறேன்